வாங்க எல்லாரும், உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லப் போறேன். இது ரொம்ப ரொம்ப பழசான கதை. இன்னிக்கும் காத்துல மெதுவா கிசுகிசுக்கப்படுற ஒரு கதை. ஆமாங்க, இது வெறும் கதை இல்ல. இதுல மந்திரம் இருக்கு, ஒரு ஆன்மாவோட சோதனை இருக்கு, அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்தை விடவும் பெரிய ஒரு புதையல பத்தியும் இதுல சொல்லப்படுது. நாம பார்க்க போறது மருதபுரத்தோட அந்த மர்மமான ஆலமரத்தோட கதையத்தான். மருதபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த ஊரோட நடுவுல பல 100 வருஷமா ஒரு பெரிய ஆலமரம் நின்னுட்டு இருந்துச்சு. அடேங்கப்பா, என்ன மரம் அது! அதோட வேரெல்லாம் பாம்பு மாதிரி நெழிஞ்சு பூமிக்குள்ள போயிருக்கும். கிளைகளோ வானத்தையே தொட்டு ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருக்கும். அதிலும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரத்துல இருந்து ஒரு மாதிரி விசித்திரமான சத்தம் எல்லாம் கேக்குமா. அதனால அந்த மரத்துக்கடியில ஒரு பெரிய புதையல் இருக்குன்னு ஊர் மக்கள் ரொம்ப காலமா நம்பிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கதையோட கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா மரன். அவன் ஒரு ரொம்ப சாதாரண விவசாயி. பாவம், 2 வருஷமா மழையே இல்லாம வறட்சியால அவனோட வாழ்க்கை மொத்தமா சிதைஞ்சு போச்சு. ஆனா இவ்ளோ கஷ்டத்துலயும் அவன் ஒண்ணு மட்டும் இழக்கல. அது அவனோட தூய்மையான மனசு. இப்போ மரனோட வாழ்க்கையில பேராசை 2 உருவத்துல வந்து நிக்குது. ஒன்னு, அவனோட நண்பன் சேகர். எப்படியாவும் இந்த புதையல் எடுத்துட்டா நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும்னு குருட்டுத்தனமா நம்பினான். இன்னொன்னு, அந்த ஊர்லயே இருந்த கொடூரமான வியாபாரி சூரியன். அவன் மக்களுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை வச்சே மொத்த ஊரையும் தனக்கு சொந்தமாக்கலான்னு காட்டுக்கிட்டு இருந்தான். சரியா, இந்த நேரத்துல தான் அவங்க அந்த ஊரோட பாதுகாவலர்னு சொல்லப்படுற கலையரசிங்கிற ஒரு வயசான பாட்டிய பாக்குறாங்க. அவங்க சும்மா பேசல, நடக்க போற எல்லா சோதனைகளையும் முன்னாடியே சொல்ற மாதிரி ரொம்ப மர்மமா ஒரு எச்சரிக்கை செஞ்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த புதையலை எடுக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு 3 விஷயம் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னாங்க. என்னென்ன தெரியுமா? முதல்ல தைரியம், 2வது நம்பிக்கை, 3வது ரொம்ப முக்கியமா தியாகம் பண்ற குணம். இதெல்லாம் வெறும் வார்த்தைங்கல்ல, அடுத்து வரப்போற சோதனைகளை துறக்கிறதுக்கான சாதி. இப்ப வாங்க, நாமளும் அவங்க கூட அந்த முக்கியமான ராத்திரிக்கு போவோம். நடுராத்திரி. மரனும் சேகரும் அந்த பெரிய ஆலமரத்தை மெதுவா நெருங்கி போறாங்க. சுத்தி ஒரே நிசப்தம், காத்துல ஒரு மாதிரி பதட்டம். அந்த மரமே உயிருள்ள ஒரு ஜீவன் மாதிரி, ஒரு அமானுஷ்யமான உணர்வு அவங்களுக்கு. அப்பதான் அந்த பழங்காலத்து மாயாஜாலம் நடக்க ஆரம்பிக்குது. கலையரசி பாட்டி மெதுவா மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்ல சொல்ல அவங்க கால் கீழ இருந்த நிலமே லேசா அதிர ஆரம்பிச்சுது. என்னடான்னு பாக்குறதுக்குள்ள அவங்க கண்ணு முன்னாடியே மண்ணை பிளந்துகிட்டு ஒரு பழமையான பூட்டு வெளியில வந்துச்சு. அந்த மந்திர சோதனை இப்போதான் ஆரம்பமாகிருக்கு. அந்த பூட்டை திறக்கறதுக்கு 3 காணிக்க தேவைப்பட்டுச்சு. அதுவும் சும்மா இல்ல, அவங்களோட குணத்தையே சோதிக்கிற மாதிரி இருந்துச்சு. மரன் யோசிக்கவே இல்ல, தன்னோட ரத்தத்துல ஒரு சொட்ட குடுத்தான். அப்புறம் தன்னோட அம்மா ஞாபகமா வச்சிருந்த ஒரே ஒரு மோதிரத்தையும் தியாகம் செஞ்சான். ஆனா ஷேகர், அவன் விட்ட கண்ணீர் நம்பிக்கையிலிருந்து வரல, ஐயோ போச்சேங்கிற விரக்தியிலிருந்து தான் வந்துச்சு. சரியா, அந்த பூட்டு திறந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தாங்க வந்தான். வேற யாரு? அந்த வியாபாரி சூரியன்தான். அவன் கண்ணுல தெரிஞ்ச அந்த அப்பட்டமான பேராசை அந்த இடத்தோட புனிதத்தையே கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சூரியன் அந்த பெட்டிய தொடலான கைய நீட்டின அடுத்த நொடி அந்த ஆலமரத்திலிருந்து பளிச்சுன்னு ஒரு நீல நிற ஒளி வந்து நேரா அவனை தாக்கிச்சு. அவ்வளவுதான், அவன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். பேராசைக்கு கிளச்ச எச்சரிக்கை இது. அப்போதான் கலையரசி பாட்டி ஒரு உண்மைய சொல்றாங்க. ஏமாந்துராதீங்க, இந்த பெட்டி ஒரு பொறி. இது உண்மையான புதையல் இல்ல, உங்க மனசோட தூய்மைய சோதிக்கிறதுக்காக வச்ச ஒரு பரீட்சைன்னு சொல்றாங்க. அதாவது உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பிக்க போகுது. திடீர்னு பார்த்தா அந்த ஆலமரத்தோட வேர்கள்ல இருந்து மெதுவா ஒரு பொன்னிறமான ஒளி பரவ ஆரம்பிக்குது. அந்த ஒளிக்குள்ள இருந்து தங்க மாதிரியே ஜொலிக்கிற பூக்கள் மெதுவா மலருது. அடடா, என்ன ஒரு காட்சி அது! இதுதான் உண்மையான புதையல். இங்கதான் இந்த கதையோட முக்கியமான திருப்பமே நடக்குது. மரன் பயபக்தியோட அந்த பூவை தொட்டதும் அது இன்னும் பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சது. ஆனா சேகர் ஆசையோட தொட்ட அடுத்த நிமிஷம் அந்த அழகான பூ அவன் கையிலே கருகி சாம்பலா மாறிடுச்சு. அந்த மந்திரப்பூ அவங்க 2 பேரோட மனசையும் சரியா எடை போட்டுடுச்சு. ஆமா, சேகரோட பேராசைய அந்த புனிதமான மரம் ஏத்துக்கல. அது முழுசா நிராகரிச்சிடுச்சு. கடைசியில அவன் கையில மிஞ்சினது வெறும் சாம்பல் தான். கிடைக்கலங்கிற ஏமாத்திரத்துல சேகருக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. நேரா கலையரசி பாட்டிய தாக்கப் போனான். ஆனா அந்த ஆலமரம் சும்மா இருக்குமா? ஒரு பாதுகாவலன் மாதிரி அதோட கிளைகள்ல நீட்டி அவனை தடுத்து நிறுத்துச்சு. அதே நேரம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்த சூரியன் மறுபடியும் தாக்க முயற்சி பண்ணான்.
இந்த தடவை மரத்தோட வேர்கள் பூமிக்குள்ளேருந்து சிலந்தி வலை மாதிரி வேகமா வெளியே வந்து அவனை அப்படியே கட்டி போட்டுடுச்சு. இயற்கை தன்னோட தீர்ப்பை எழுதிடுச்சு. கடைசியா கலையரசி பாட்டி உண்மையான ரகசியத்தை சொன்னாங்க. இந்த புதையல் வெறும் தங்கம் இல்ல, இது இயற்கையோட சக்தி. நல்ல மனசு உள்ளவங்கள இது வாழ வைக்கும், ஆனா பேராசை பிடிச்சவங்கள இது நிராகரிச்சிரும்னு சொல்லிட்டு மெதுவா காத்தோட காத்தா மறைஞ்சே போயிட்டாங்க. மரம் ஊருக்குள்ள திரும்பி போனப்போ அவன் கையில அந்த மந்திரப்பூக்கள் மட்டும் இல்ல, அவன் மனசுல ஒரு பெரிய புரிதலும் இருந்துச்சு. அவன் ஒரு புது மனுஷனா மாறி போயிருந்தான். உண்மையான புதையல் தங்கம் வைரம் இல்ல, அது நம்மளோட நல்ல மனசுதானே அவன் புரிஞ்சுக்கிட்டான். பேராசை எப்பவுமே அழிவுக்கு தான் கூட்டிட்டு போகும், ஆனா உண்மையான தியாகம் மட்டும்தான் நமக்கு வெற்றியை தரும்னு ஆழமா உணர்ந்தான். ஆக மருதப்புறத்து ஆலமரத்தோட கதை நமக்கு இதுதான் சொல்லுது. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வந்துடும். சரி, ஒருவேளை அந்த மரம் உங்களை சோதிச்சு பார்த்தா உங்க கையில என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? தங்கப்பூவா இல்ல வெறும் சாம்பலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேலும் புதிய கதைகள் உடனே தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கதையை ரசித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களுக்கு புதிய கதைகளை சொல்லும் ஊக்கம்.